नबी यूसुफ अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू ஹம்தன் முஸல்லியன் அம்மா பஅத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீராகவும் நேர்த்தியாகவும் கொண்டு செல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒழுக்கம் என்பதாகும். ஒரு மனிதனிடத்தில் ஒழுக்கம் இருக்கும் என்றால் பிறரை எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார், கற்றிருப்பார், தெரிந்திருப்பார். ஒரு மனிதனிடத்தில் ஒழுக்கம் இருக்கும் என்றால் பிறரோடு உண்மையாக நடந்து கொள்வான். இதற்கு சான்றாக தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை முன்வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40வது வயதில் நபித்துவத்தை பகிரங்கப்படுத்திய பொழுது முதலில் மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்றவென்றால், என்றாவது நான் பொய் இறைத்ததுண்டா, நீதம் தவற நடந்ததுண்டா, ஒழுக்கமற்ற வாழ்ந்ததுண்டா, மனித பண்பில் நாம் நடந்ததுண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை தன் வாழ்க்கையின் மூலமாக பறைசாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். குபா பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமானது மஸ்ஜித் நபவியில் தொழுகை நேரமும் நெருங்கிவிட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். வருகை தெரிந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மாமின் இடத்திலிருந்து பின்வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் இமாமாக நின்று தொழுவுங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள். அந்த உத்தரவை மீறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பின்னால் வருகிறார்கள். பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாமாக தொழுகையை நின்று நிறைவு செய்கிறார்கள். முடிந்த பிறகு ஏன் என் உத்தரவை மீறி பின்னால் வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் முன்னால் என்று தொழுவதற்கு தைரியமும் உரிமையும் அபீ குஹாஃபாவின் மகனான அபூபக்கருக்கு அப்படி இல்லை என்று சொல்வார்கள். ஆக இதிலிருந்து விளங்க வரக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், ஒழுக்கம் பெரிதா உத்தரவு பெரிதா என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒழுக்கம்தான் பெரிது என்று சொல்லித் தருவார்கள். ஒழுக்கத்தை பொறுத்து 3 அம்சங்களாக. அல்-அவ்வலு, முதலாவதாக சொல்வார், அதுபுன் மக ரசூலுல்லாஹ், அதுபுன் மக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தஆலாவோடு பேணக்கூடிய ஒழுக்கம். இரண்டாவதாக சொல்லித் தருவார், அதுபுன் மக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸலமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சரவோடும் பேணக்கூடிய ஒழுக்கம். மூன்றாவதாக சொல்லித் தருவார், அதுபுன் மக கல்கிஹி, அல்லாஹ் தஆலாவோடு படைப்பினங்களோடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று இப்படியாக 3 அக்ஸாம்களாக சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் வீடு அல்லாஹ் வீட்டுக்கு மற்றொரு வீட்டுக்கு நுழையாதீர்கள், ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, வீட்டுக்காரன் மீது சலாம் கூறி அனுமதி கோரும் வரை மற்றொரு வீட்டிற்குள் நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, உபதேசம் பெறுவதற்கு மிக சிறந்ததாகும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். கந்துபுன ஹம்பல் ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது சலாமும் கூறவில்லை, அனுமதியும் கோரவில்லை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த நபரை வீட்டை விட்டு வெளியே
போய் சலாம் கூறி அனுமதி கேட்டு உள்ளே வா என்று சொல்வார்கள். உதாரணமாக நாம் மதரசாவில் தங்கள் உஸ்தாதை எடுத்துக் கொள்ளலாம். தங்கள் உஸ்தாத் தரிசுக்கு ஒரு மாணவன் வருகிறான் என்றால் சப்தமாக சலாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் தங்கள் உஸ்தாத் அந்த மாணவனை என் கண்ணுக்கு தெரியாத பக்கத்தில் நின்று திரும்பி சப்தமாக சலாம் சொல்லி வா என்று சொல்வார்கள். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி தருவார்கள், ஒழுக்கம் என்பது அறிவை போல், ஒழுக்கம் என்பது உணவை போல், அறிவு என்பது உணவில் கலந்த உப்பை போல் என்று சொல்லி தருவார்கள். திருவள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயரனும் ஓங்கப்படும் என்று சொல்வார். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒழுக்கம் அவனது உயர்வுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையில் ஒழுக்கம் உயர்வை விட மேலானதாக பார்க்கப்படுகிறது, காணப்படுகிறது. ஒழுக்கம் தவறியவர்கள் வாழ்வில் உயர முடியாது, மாறாக அவர்கள் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. அரபியில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், மல்லா அதபலகோ வலா இல்மலகோ. ஒரு மனிதனுக்கு அதிகமாக இல்மு இருக்கிறது, ஆனால் அவனிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த இல்முக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத் செய்ததாக சொல்கிறார்கள், இதா அக்கல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் ஃபல்யக்குல் பியமீனிஹி, வலது புறத்தால் சாப்பிடட்டும். வஇதா ஷரிப, உங்களில் ஒருவர் குடித்தால் ஃபல்யஷ்ரபு பியமீனிஹி, வலது புறத்தால் குடிக்கட்டும். இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் யஅக்குல் பிஷ்மாலிஹி, இடது புறத்தால் சாப்பிடுவான். வயஷ்ரபு பிஷ்மாலிஹி, இடது புறத்தால் குடிப்பான். ஆக நம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கத்தை முன்னால் வைத்து விடுகிறது. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்வியை கற்று வீட்டிற்கு போவார்கள். கதவை தட்டும் பொழுது உம்மா யார் என்று கேட்பார்கள். நான் ஷாஃபி வந்திருக்கேன் என்று சொல்வார்கள். நீ என்னத்தை கற்று வந்த கேட்ட பொழுது, நான் அதிகமாக இல்மையும் குறைவா அதவையும் கற்று வந்தேன்னு சொல்றார்கள். உடனே நீ கதவை திறக்காம போய் அதவை கற்றுவா என்று சொல்வார்கள். திரும்பி அதவையும் இல்மையும் அதிகமாக கற்று வருவார்கள், கதவை திறப்பார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை தான் இதையும் சொல்கிறது. ஆக நம்முடன் எவ்வளவுதான் அறிவும் திறமையும் செல்வமும் இருந்தாலும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நடத்தையிலும் ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆக நாம் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை எப்படி கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக ஆக்கி தருவானாக என்று கூறி உரைக்கு தெரிவிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.